எல்லாருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தம் கிடைக்க வேண்டுமெனில் அல்லாஹ்விடத்துல அப்பப்ப மனு போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா நான் போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக அல்லாஹ்விடத்துல அப்பப்ப மனு போட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவனே காபாவுக்கு கூப்பிட்டு, இறைவனே என்னை ஹாஜியாக்கு, என்னை உம்ரா செய்யக்கூடியவனாக ஆக்கு, என்னை ரசூலுடைய தர்பாருக்கு கூப்பிட்டு விடு, அவங்களுடைய மக்பராவை தரிசிக்கின்ற பாக்கியத்தை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ என்ற மனுவை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனுவை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் இவனுக்கும் இவனுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாவை தர வைக்கின்ற ஒரு அற்புதமான துஆ, ஒரு அதிசயமான துஆ. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முன்பின் ஸலவாத்துக்களோடு முழுமையான முறையில் காபாவை நேசித்தவராக, காபத்துல்லாவுடைய உருவத்தை மனதில் நிறுத்தி, இன்னும் அரஃபாவுடைய, இன்னும் முஸ்தலிஃபாவுடைய புனித உலகத்தின் அப்படியே சூழ்நிலையெல்லாம் உள்வாங்கிய நிலையில அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. அல்லாஹும் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. இந்த துஆவை கிட்டத்தட்ட 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பதற்கொப்ப நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த மனுவுக்கான ஜவாப் வந்து சேரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த பாக்கியம் கிடைக்க பெற்றுச்சுன்னு வச்சுக்கிறங்க. எந்ததை பற்றி யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் ஷைத்தான் வந்து பலவிதமாக உங்களை யோசிக்க வைப்பான், உங்களை ஏமாத்த பார்ப்பான். ஹஜ்ஜுக்கு போனினா காசு இவ்வளவு செலவாயிடும், உனக்கு கொமர் இருக்குதுன்னு சொல்லுவான். ஏழைகளுக்கு ஹஜ் இல்லை என்ற அந்த இலக்கணத்தை உடைத்தெறிந்து ஏழைகளான நம்மை போன்ற மக்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. இந்த புனிதமான துல்ஹஜ் மாதத்தில் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்க. ஜஸாக் அல்லாஹ்.